ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கோங்க. அந்த முந்திரி திராட்சை வறுத்தது கூடயே ரவையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை பாவுக்கு ரவைக்கு ஈக்குவலாக சர்க்கரை எடுத்து சர்க்கரையில் 3/4 பங்கு தண்ணி வச்சு சர்க்கரை பாகு செஞ்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதித்து வரப்போ லைட்டாக பால் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் தனியாக நம்மளுக்கு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டாக வந்திருக்கிறதெல்லாம் அதிலிருந்து வர அழுக்கு தான். இப்போ நீங்கள் இந்த அழுக்கெல்லாம் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த ஒயிட்லாம் வராத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்தது கூடயே ஏலக்காய் பவுடர் சேர்த்து நம்ம சேர்த்து வச்ச சர்க்கரை பாகு சேர்த்து ரவுண்ட் பண்ணால் ரவா லட்டு